அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தை வந்து தழுவுன முதல் பெண்மணி வந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முதல் மனைவி, முதல் விதவை மனைவி. அப்போது அவங்க தழுவினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சுமையாங்கிற ஒரு பெண்மணியை வந்து கட்டி போட்டு அவங்கள வந்து நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்கள வற்புறுத்தினாங்க. அப்போ அவங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள வந்து அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக அவங்களோட பிறப்புறுப்பில் அம்பு எய்தி அவங்கள சித்திரவதைப்படுத்தி கொண்டாங்க. அப்போ கூட அவங்க ஈமானில் உறுதியாக இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து ஈமான் வந்து ரொம்ப மஸ்பூத்தாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்க்காகவே வாழ்ந்தாங்க, அல்லாஹ் பொருந்துகிற செயல்களே செஞ்சாங்க. இந்த காலத்தில் வந்து ஈமானியம் வந்து ரொம்ப கம்மியாகிக்கிட்டே வருது. நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் பொருந்துகிற காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உணவை கொடுக்கணும், 4 பேருக்கு கொடுக்கணும். உணவை 4 பேருக்கு கொடுத்தா இஸ்லாத்தில் தான் ஜக்காத்து, சதக்கா இதெல்லாம் சொல்லப்படுது. நமக்கு ஏதாவது ஒரு நோவினை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம 10 பொட்டலம் சாதம் கொடுக்குறேன், 10 பாதியாக சாப்பாடு கொடுக்குறேன், 10 தட்டு சாப்பாடு கொடுக்குறேன், 10 பொட்டலம் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம நியத்து வச்சுக்கணும். நியத்து வச்சு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நியத்து வச்சு சாப்பாடு கொடுக்கும்போது உலகத்தில் பசி பட்டினி எதுவுமே இருக்காது. எத்தனை பேர் பசியோட கையேந்துறாங்க, பசியோட கையேந்த மாட்டாங்க. இந்த வெயில் நேரத்தில் மயங்கி விழுந்து ஓரமாக இருக்காங்க. நம்ம சர்பத்து, மோர் இது மாதிரியாவது கொடுக்கலாம். நம்ம ஒரு பெண்ணும் வீட்டில் இருந்து ஒரு பையை தூக்கிட்டு கிளம்பணும். காலையில் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு ஏதாவது ஜூஸோ சர்பத்தோ தண்ணி பேக்கெட்டோ தண்ணி பாட்டிலோ ஏதோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு ரோட்டில் போகிறப்ப வரப்போ அவங்களுக்கு போய் நம்ம அந்த பள்ளிவாசல் ஓரங்களில், இந்த ரோட்டு ஓரங்களில் அம்மா அம்மான்னு சொல்லி கையேந்துறாங்க. அவங்களாம் ஹைராத் பீவிங்கள் நிறையா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது உலகத்தில் பசி பஞ்சமே இருக்காது. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த என்ன சூட்டை தணிக்கிறதுக்காக வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீட் ஜோன் அதிகமாகிடுச்சு, அதனால் நீங்கள் இது பண்ணுங்க, வீட்டுக்கு ஒரு மரம். நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டுக்கு ஒரு சாப்பாடு 2 சாப்பாடு 3 சாப்பாடு வீட்டுக்கு ஒரு சாப்பாடு போச்சுன்னா உலகத்தில் பசி பட்டினியே இருக்காது. தயவுசெய்து எல்லாரும் சாப்பாடு மக்களுக்கு கொடுங்க. பசி பஞ்சம் பட்டினியை நம்ம முறியடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.